தமிழ்நாட்டின் பருவ காலம் பார்ப்போம். சீசன்ஸ் இன் தமிழ்நாடு. சீசன்ஸ். குளிர்காலம் ஜனவரி பிப்ரவரி. கோடைக்காலம் மார்ச் ஏப்ரல் மே. சம்மர் மார்ச் ஏப்ரல் மே. தென்மேற்கு பருவக்காற்று காலம் சவுத் வெஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர். நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் நவம்பர் டிசம்பர். ஓகே, ஸோ குளிர்காலம் அப்படிங்கிறது நமக்கு ஜனவரி பிப்ரவரி. ஸோ எப்படி ஜனவரி பிப்ரவரியில் பார்க்கும்போது தி சன் இஸ் ஓவர் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். லெட்ஸ் சே இது இந்தியா வச்சுக்கலாம், தமிழ்நாடு வச்சுக்கலாம். ஸோ தமிழ்நாடு போது தி சன்ஸ் ரேஸ் அட் திஸ் டைம் இஸ் ஸ்லாண்டிங் சன் ரேஸ். ஓகே, சூரிய ஒளி மகர ரேகை மேல் செங்குத்து கதிர்கள் விழுகிறது. அந்த டைமில் இங்கே வந்து வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் வின்டர். ஓகே, வின்டர் ஃபார் த ஹோல் இந்தியா. தி temperature range is between 15 degrees Celsius to 25 degrees Celsius according to where we are. 25 degrees Celsius அப்படிங்கிறது கோஸ்டல் ரீஜன்ஸில் இருக்கும். ஓகே, 25 degrees Celsius in the coastal region. 15 degrees Celsius அப்படிங்கிறது interior of the continent உள்ளே போக போக. why this difference? 10 degrees Celsius அப்படிங்கிறது மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ். ஓகே, சென்னையில் குளிர்காலத்தில் 20 degrees Celsius கீழே போனதில்லை, 21 கீழே போகிறதே அதிசயம் தான். பிகாஸ் ஆஃப் ஓஷன். மெரிடைம் எஃபெக்ட்னு சொல்லுவோம். மெரிடைம் எஃபெக்ட் அதாவது கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால அது வந்து சமநிலைப்படுத்திக்கிட்டே இருக்கும். டெம்பரேச்சர் ரொம்ப ஃபால் ஆகாமல், பிகாஸ் கடல் நீரில் இருக்கக்கூடிய அதனோட வெப்பம் வந்து ரொம்ப அளவாக குறையாது. இட் ஸ்டேஸ் 27 degrees Celsius. இந்த டைமில் இதனோட வெப்பநிலை 27 degrees Celsius இருக்கும், கடலோட வெப்பநிலை. ஓகே, அப்போது கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களில் இந்த இதுக்கு அருகில் இருக்கக்கூடிய வெப்பநிலை தான் அங்கே வந்து இருக்கும். ஓகே, பிகாஸ் எங்கெல்லாம் வாட்டர் பாடிஸ் இருக்கோ அந்த வாட்டர் பாடி இருக்கிற இடங்களில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வெப்பநிலை, வாட்டர் பாடியில் என்ன வெப்பநிலை இருக்கோ அதே வெப்பநிலையை அது வந்து வச்சுக்கும். ஓகே, அதான் நேச்சர். பட் when you are going interior of the continent, இப்போது திருச்சி, சேலம் இது மாதிரியான ரீஜனுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து there is no large water body. அண்டு கான்டினென்டாலிட்டி நம்ம என்ன பார்க்குறோம், புவியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த சூரிய ஒளியை உள்வாங்கிறதே வந்து ரொம்ப கம்மி வின்டரில், குளிர்காலத்தில். அது கம்ப்ளீட்டாக வந்து அந்த வெப்பமாகப்பட்டது வெளியேறிடுது. ஆஸ் ரேடியேஷனாக, டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனாக வெளியேறிடுது. அப்படிங்கும்போது கம்ப்ளீட்லி இட் டசன்ட் ஹேவ் எனி வார்ம், எனி ஹீட். ஸோ தட் இஸ் ஒய் வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் வெரி லோ டெம்பரேச்சர் when you are compared to the coastal region. வரவும் கான்டினென்ட்டோட இன்டீரியரில் லேண்ட் மாஸில் நம்மளுக்கு வந்து ரொம்ப டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்குது. 10 degrees Celsius டிஃப்ரென்ஸ் வந்து வெப்பம் வந்து பதிவாகுது. ஓகே, டிஃப்ரென்ஸ் ஆஃப் 10 degrees Celsius. இது பிளைன்ஸில். when you are moving to the hills, மலைவாசத்தலங்கள் இந்த மாதிரி ஊட்டி, கொடைக்கானல், வெஸ்டர்ன் காட்ஸோட பீக்ஸுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா 5 degrees Celsius வரைக்கும் குறையும். ஈவன் 0 degrees Celsius கூட வரைக்கும் போகும். ஓகே, டியூரிங் திஸ் டைம். ஸோ தமிழ்நாட்டில் 0 degrees Celsius வெப்பம் பதிவாகுமா? பதிவாகும். எங்கே? மலைப்பிரதேசங்களில். ஸோ இதனால் என்ன? மூடு பனி, ஃபாக், ஃபார்மேஷன் ஆஃப் ஃபாக். அப்படி எழுதிங்க. கோஸ்டல் ரீஜன் கடலோர மாவட்டங்களில் 25 degrees Celsius. ஸோ பாயிண்ட் எழுதுனா போதும். கடலோர மாவட்டங்களில் 25 degrees Celsius. கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் getting 25 degrees Celsius. கான்டினென்டல் இன்டீரியர் கண்டத்தின் உட்பகுதியில் 15 degrees Celsius. 15 degrees Celsius.
மலை பிரதேசங்களில் 5 டிகிரி செல்சியஸ், மலை பள்ளத்தாக்குகளில் it reaches 0 degree Celsius. Valleys, mountain valleys, the temperature reaches 0 degree Celsius. கோடை காலம், சம்மர் சீசன் எப்போ? மார்ச், ஏப்ரல், மே. ஓகே. ஸோ அப்பேரண்ட் மூமெண்ட் ஆஃப் தி சன், சூரியனுடைய வடக்கு நோக்கிய நகர்வு. ஓகே, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்லேருந்து தி அப்பேரண்ட் மூமெண்ட் ஆஃப் தி சன் இஸ் டுவோர்ட்ஸ் ட்ராபிக் ஆஃப் கேன்சர். மகரரேகையிலேருந்து கடகரேகையை நோக்கி சூரியன் நகர்வதனால் சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் தமிழகத்தில் இக்காலகட்டங்களில் விழுகிறது. வெர்டிக்கல் ரேஸ் ஆஃப் தி சன் ஃபால்ஸ் டியூரிங் தீஸ் டைம்ஸ், மார்ச், ஏப்ரல், மே. அப்போ ஜூனில் தமிழ்நாட்டையும் தாண்டி போயிடும். மத்திய பிரதேஷ் அந்த ரீஜனில் ட்ராபிக் ஆஃப் கேன்சர், எக்ஸாக்டாக ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் விழும். ஓகே. எவ்வளவு டெம்பரேச்சர் இப்போது ரைஸ் ஆகுது? டெம்பரேச்சர் ரைசஸ் பிட்வீன் 30 டிகிரி டு 40 டிகிரி செல்சியஸ். ஓகே. இங்கேயும் கடலோர மாவட்டங்கள் இருக்கக்கூடியது டெம்பரேச்சர் மிதமாக தான் இருக்கும். அப்படி நம்ம சொல்கிறோம், அப்படி இருக்கிற நம்ம ஃபீல் ஆகலை. பிகாஸ் அடிஷ்னலாக இந்த மாய்ச்சரும் ஆட் ஆகுது, அது நம்மளுக்கு பிரச்சனை. ஓகே, வெப்பம் அதிகமாகுது, நீர் ஆவியாகுது. அந்த நீர் ஆவியாகிறதுனால அந்த ஆவியாகிற நீர் வந்து காற்றில் ஆட் ஆகுது. அந்த காற்றில் அதிகப்படியான நீராவி ஆட் ஆகிறதுனால நம்மளுக்கு அந்த புழுக்கம் ஏற்படுது. Okay, that is why the coastal regions, even though they are getting mean temperature when you compare to the interior of the continent. Okay, உட்பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பத்தின் விடவும் கடலோர மாவட்டங்களில் வெப்பம் வந்து கம்மியாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி எப்பவுமே. ஓகே. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ், இங்கே 30 to 33 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகும். ஓகே. அப்போது கடலோர மாவட்டங்களோட டெம்பரேச்சர் ரேஞ்ச் என்ன? ஆனுவல் டெம்பரேச்சர் ரேஞ்ச். ஆனுவல் டெம்பரேச்சர் ரேஞ்சுன்னா குறைந்த பட்சம் அதிகபட்சம் அதோடைய டிஃப்ரென்ஸ் 5 டிகிரி செல்சியஸ். வாட் இஸ் டெம்பரேச்சர் ரேஞ்ச் பிட்வீன் தி இன்டீரியர் ஆஃப் தி கான்டினென்ட்? நியர்லி 25 டிகிரி செல்சியஸ். திஸ் இஸ் சம்திங் எக்ஸ்ட்ரீம். இந்த அளவுக்கு டெம்பரேச்சர் வந்து போகிறது எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஓகே. அது என்ன ஆகும்? பயிர்கள், அக்ரிகல்ச்சருக்கு தான் அதை வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த அளவுக்கு டெம்பரேச்சர் ரேஞ்ச் இருந்தால் it is very difficult to do agriculture. ஓகே. அப்போது அந்த டெம்பரேச்சரை தாங்கி நிற்கக்கூடிய பயிர்களை தான் நாம் வந்து பயிரிடணும். என்ன மாதிரியான பயிர்கள்? பிளான்டேஷனு, இல்லாட்டி மானாவாரி பயிர்னு சொல்லுவாங்கள்ல, தானியங்கள், சிறுதானியங்கள் அல்லது எண்ணெய் வித்துக்கள். ஓகே, இது மாதிரியான பயிர்களை தான் நாம் இங்கே வந்து விளைவிக்கணும். இன்ஸ்டெட் நாம் என்ன பண்ணுறோம்? முக்கியமான பயிர்கள், தண்ணி வருது, பவானி ஆற்றுலேருந்து தண்ணி வருது, காவிரியில் தண்ணி வருது, வைகையில் தண்ணி வருது அப்படின்னு நம்பி நாம் விளைவிக்கிறது அரிசின்னு சொல்லக்கூடாது, நெல் மற்றும் சுகர்கேன். ஓகே. பட் சுகர்கேன் நம்மளுக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், ரொம்ப அதிகமாக தண்ணி எடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ அது வந்து ஆனால் முக்கியமான ரீஜன் சுகர்கேன், இந்த இன்டீரியர் ஆஃப் தி கான்டினென்ட்டில் தான் நம்ம பயிரிடுறோம். ஓகே.